ஹலோ வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் மட்டன் மிளகு பிரட்டல் எப்படி பண்ணலாம்னு பாருங்கள். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கணும். சோம்பு நல்லா கொஞ்சம் வெடித்த பிறகு வெங்காயம் ஒரு 3 கைப்பிடி. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மட்டன் 1/4 கிலோ. இப்போ வெங்காயம் போட்டு கறிவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். நல்லா வதங்கட்டும், கோல்டன் கலர் வரட்டும். இந்த மட்டன் மிளகு பிரட்டலை ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இல்லை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு போட்ட பிறகு அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகட்டும், பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் பட்டைத்தூள் போடுறேன். இந்த சூள் பட்டை இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் வாசனைக்காக அந்த சூள் பட்டை. 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூனு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள். மட்டனை ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணி உப்பும் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது நல்லா வதங்கின பிறகு மட்டனை தண்ணியிலேருந்து எடுத்து பிழிஞ்சி இதெல்லாம் போட்டு 2 வதக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். இந்த மட்டன்லேயே தண்ணி விடுங்க லைட்டாக. இப்போ கொஞ்சம் அந்த எண்ணெய் கொஞ்சம் கசிஞ்சு வரட்டும். கசிஞ்சு வந்த பிறகு தண்ணி கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கொஞ்சம் மேலே முழுகிற அளவுக்கு. மட்டன் நம்ம எண்ணெயிலே வதக்குறோம் இல்லைங்களா, அது வதக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். இது வேறு சாஃப்டாக இருக்குது. வாங்குகிற கடையில் சாஃப்டாக இருக்குது மட்டன்னு. இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம வேக விடலாங்க. ஒரு 3 மினிட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அது போட்டு பரட்டி இறக்கிடலாங்க. எண்ணெய் பாருங்கள் நல்லா மேலே வந்திருக்கு. நம்ம போட்ட எண்ணெய் மேலே வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் சூட் ஆகுங்க. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும். ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.